கண்களுக்கு விருந்தாக வெண்மை நிற நாரைகள். உதகை பிரசித்தி பெற்ற ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காலை நேரங்களில் காணப்படும் வெள்ளை நிற மலர்களைப் போல அழகாக காணப்படும் இந்த பகுதியை சற்று உற்று நோக்கினால் தெரிய வருவது வெள்ளை நிற நாரைகள். அழகான சிவப்பு நிற கால்கள் சற்று நீளமாகவே வீறு நடை போடுவதைப் போல நம் கண்களுக்கு காட்சியளிக்கின்றன. இங்குள்ள இயற்கையான சதுப்பு நிலத்தில் உள்ள புல்வெளிகளில் ஒன்றோடு ஒன்று அவைகளுக்கே உரிய அழகான மொழியில் பேசுவதை காண முடிகிறது. கூட்டமாக காணப்படும் இப்பறவைகள் வெள்ளை நிற நாரை இனத்தை சார்ந்தவைகள்தான். இப்பறவைகள் பொதுவாக இமயமலை மற்றும் விந்திய சாத்பூர மலைப்பகுதிகளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மைல் தூரங்களை கடந்து வந்து இங்கேயே இனப்பெருக்கம் செய்து தம் இனத்தோடு மீண்டும் பனிக்காலம் முடிந்தவுடன் இமயமலை பகுதிகளுக்கே சென்று விடுகின்றன. பறவைகளின் வான் வழிகளுக்குத்தான் எல்லை ஏது. இந்த வெள்ளை நிற நாரைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடைக்கால துவக்கத்தில் இப்பகுதிக்கு வந்து 3 மாதங்கள் முதல் 4 மாதங்கள் தங்கி முகாமிடுகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமா இந்த உதகை சொந்தம்? நாங்களும் சுற்று உலாவாகத்தான் இங்கு வந்து தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லாமல் சொல்கின்றன இந்த நாரைகள். இவைகளுக்கு உணவாக இந்த கிக்யூ புல்வெளியில் காணப்படும் புழுப்பூச்சிகளைத்தான் உண்ணுகின்றன. நீலகிரி மலை மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய காலை நேர ரம்மியமான நேரத்திற்கும் சிநேகமாய் இந்த பறவைகள். வணக்கம்.